Hi guys, welcome to Quick Throw, a man of my words. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்ற சப்ஜெக்டில் யூனிட் 1ல் செகண்ட் டாபிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் காம்புடேஷனல் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப், இந்த வீடியோவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்புடேஷனல் ப்ராப்ளம்னா என்ன, அண்ட் காம்புடேஷனல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது, அண்ட் நெக்ஸ்ட் அல்காரிதம் பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அல்காரிதம்னா அது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்கை கொண்டு இருக்கணும், அதாவது குட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். இந்த டாபிக்ஸ்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்குது கைஸ். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் காம்புடேஷனல்னால் நான் என்னன்னு சொல்கிறேன். காம்புடேஷன் பார்த்தீங்கன்னா கணக்கீடு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க கைஸ். ஸோ காம்புடேஷன் ப்ராப்ளம்னா கணக்கீடு பிரச்சனைகள். ஸோ நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டில் இந்த டாப்பிக்கில் கணக்கீடு பிரச்சனைகளை நம்ம எப்படி வந்து தீர்க்க போகிறோம் அண்ட் அதை எப்படிலாம் தீர்க்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் இஸ் எ சால்விங் ப்ராப்ளம் பை யூஸ் ஆஃப் காம்புடேஷனல் அண்ட் இட் இஸ் எனி டைப் ஆஃப் calculation that includes both arithmetic and non-arithmetic steps, follows a well-defined model. ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா காம்புடேஷன் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணலாம். அண்ட் இட்ஸ் எனி டைப் ஆஃப் கேல்குலேஷன் தட் இன்க்ளூட்ஸ் போத் அரித்மெட்டிக் அண்ட் நான் அரித்மெட்டிக் ஸ்டெப்ஸ். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான இந்த காம்புடேஷன் ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போத் அரித்மெட்டிக் ஸ்டெப்ஸும் இருக்கும் அண்ட் நான் அரித்மெட்டிக் ஸ்டெப்ஸும் இருக்கும். ஸோ அரித்மெட்டிக் ஸ்டெப்ஸ் அந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில ஆப்ரேஷன்ஸ். அண்ட் நான் அரித்மெட்டிக் ஸ்டெப்ஸ்லாம் வந்து எதை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்குறது, இல்லை ஒரு டிஸ்பிளே பண்ணுறது நம்ம கிடச்ச அவுட்புட்டை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நான் அரித்மெட்டிக் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் ஆஸ் வெல் எ வெல் டிஃபைன்டு மாடல். ஸோ வெல் டிஃபைன்டு மாடல்னால் இது இப்படி தான் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு மாடல் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வெல் டிஃபைன்டு மாடல். இங்கே எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அல்காரிதமாக எடுத்துக்கலாம். டாப்பிக்கில் ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் தான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வர டாப்பிக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா அல்காரிதம்னா என்ன அப்படின்னு ஒரு ஃபுல்லாக அதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் தருவேன் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்புடேஷனல் திங்கிங் கேன் பி ஸ்ப்ளிட் இன்டு 4 பார்ட்ஸ். அதாவது கணக்கீடு சிந்தனைகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா டீகம்போசிஷன், அப்புறம் பேட்டர்ன் ரெக்கக்னிஷன், நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன், அப்புறம் அல்காரிதமிக் டிசைன். டீகம்போசிஷன்னா ஒரு கணக்கீடு பிரச்சனை, அதாவது ஒரு பெரிய கணக்கீடு பிரச்சனை நம்ம எடுத்து அதை டீகம்போஸ் பண்ணுவோம். டீகம்போசஸ்னால் அதை சின்ன சின்ன பகுதிகளை நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பிரித்து அதை தனித்தனியாக சால்வ் பண்ணுவோம் கைஸ். ஸோ இது மூலிமா நம்ம பெரிய ப்ராப்ளத்தை சின்ன சின்னதாக குறைச்சி அதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டர்ன் ரெக்கக்னிஷன். ஸோ பிரச்சனை வந்து நம்ம பேட்டர்ன் மூலயமா சரி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1 2 3 4 5 அப்படி இந்த பிரச்சனையை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த பிரச்சனையை நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி இங்கே பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஒவ்வொரு நம்பருக்கடியும் நம்ம +1 பண்ணும்போது நமக்கு அடுத்தடுத்த நம்பர் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் பேட்டர்ன், +1ன்றது தான் பேட்டர்ன். ஸோ அப்போ இதே மாதிரி அப்போ இந்த இதில் நெக்ஸ்ட்டுக்கு ஆன்சர் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 + 1 6. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வேல்யூ 6 தான் கிடைக்கும் கைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேட்டர்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலாம். ஸோ இது எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா இப்போ திருப்பி நான் இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு தரேன். 9 10 11 12 அண்ட் இதோட நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு நான் கேட்டேன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது வந்து நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச சேம் பேட்டர்ன் இருக்குது. ஸோ அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம 12 + 1 13, நெக்ஸ்ட் 13 இந்த மாதிரி இங்கே ஒரு பேட்டர்ன் ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணலாம் கைஸ். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ரெக்கக்னிஷன். நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்ஸை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரானரி டீட்டெயில்ஸ், அதாவது எப்படி ஆட் ஆச்சு எப்படி மைனஸ் ஆச்சுன்றதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாமல் மெயினாக வந்து ஓகே இது வந்து ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்துக்கோங்க. இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் இன்புட் தருவீங்க, இது அவுட்புட் தரும். ஓகேவா கைஸ்? ஸோ இதை மட்டுமே பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் அந்த அப்ஸ்ட்ராக்ஷன். எக்ஸ்ட்ரானரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிட்டு வெறும் சிம்பிளிஸ்டிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அல்காரிதமிக் டிசைன். ஓகே, நெக்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் டு சால்வ் காம்புடேஷனல். ஸோ ஒரு காம்புடேஷனல் பிரச்சனைகளை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
டு சால்வ் எ ப்ரோக்ராம் காம்புடேஷனலி 2 திங்ஸ் ஆர் நீடட். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா a representation that capture all relevant aspect of the problem. அதாவது ஒரு ப்ராப்ளத்தோட எல்லா வகையான ஒரு ஆஸ்பெக்டையும் நம்ம எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ என்னோடய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 நம்பர் தருவேன், எனக்கு அது அந்த 2 நம்பரை ஆட் பண்ணி தரணும். இதுதான் என்னோடய ப்ராப்ளம். ஸோ இப்போது இதோட எல்லா ரெலவெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 நம்பர். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்சிருக்க பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நம்பரை நான் யூசர்கிட்டேருந்து வாங்கணும். ஸோ அப்போது பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 நம்பரை நான் யூசர்கிட்டேருந்து வாங்குறது. அண்ட் அடுத்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நம்பர் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அடிஷன் பண்ண வேண்டியது. ஸோ இது அடுத்த பிரச்சனை. நெக்ஸ்ட்டு அடுத்து என்னோடய இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிஷன் பண்ணதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ பண்ணணும் யூசர்கிட்ட. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அதாவது ப்ராப்ளத்தோட எல்லா வகையான ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணோம்னா ரெப்ரசன்டேஷன் பண்ணி நம்ம முன்னாடியே எழுதி வச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் அல்காரிதம் தட் சால்வ்ஸ் அ ப்ராப்ளம் பை யூஸ் டு த ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ நம்ம கிடச்ச அந்த ரெப்ரசன்டேஷனை வச்சு நம்ம ஒரு அல்காரிதம் எழுதணும் கைஸ். ஸோ இப்படி எழுதணுன்னா நம்ம காம்புடேஷன் ப்ராப்ளமை சீக்கிரமாக சால்வ் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, நம்ம அல்காரிதம்னு சொல்லிட்டு இருந்தோம்ல கைஸ். ஸோ அல்காரிதம்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். அல்காரிதம்ன்றது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் அல்காரிதமுக்கு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த செகண்ட் பேராவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன் ஹாவ் தேர் ஃபார்ம் ஆஃப் ப்ரொசீஜர் இன் த லைன் ஆஃப் ஒர்க். தே கால் இட் டிஃப்ரெண்ட் நேம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், குக் ஃபாலோஸ் ப்ரொசீஜர் காமன்லி நோன் அஸ் ரெசிபி. ஸோ இப்போ குக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட அல்காரிதம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிபி தான் அவங்களோட அல்காரிதம். இந்த ரெசிபியில் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்க்ரீடியண்ட் வேணும், அதை எவ்வளோ நேரம் குக் பண்ணணும், நெக்ஸ்ட் அந்த இன்க்ரீடியண்ட்டெல்லாம் சாக் பண்ணணுமா மிக்ஸ் பண்ணணுமா அப்படின்றது, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியண்ட்டெல்லாம் திருப்பி எது கூட மிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அது எவ்வளோ நேரம் சமைக்கணும், அப்புறம் எந்த பதத்தில் வந்ததுக்கப்புறம் அது எடுக்கணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து ரெசிபி எழுதியிருப்பாங்களே கைஸ். ஸோ அதுதான் குக்கோட அல்காரிதம்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ அதோட இன்புட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம இன்புட்டாக எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனல் டிஷ் வெளியே வருதில்ல அழகாக, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ப்ரோக்ராமருக்கு ஒரு கேள்வி கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துடும். திருப்பி நம்ம வந்து அந்த அடிஷன் ப்ரோக்ராமே அந்த பிரச்சனையை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிரச்சனை இருக்குல்ல கைஸ், இந்த அடிஷன் ப்ரோக்ராமை நம்ம எழுதணும், ஒரு அல்காரிதமாக எழுதணும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி திருப்பி நம்ம என்ன போனால் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அல்காரிதமில் இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 2 கெட் இன்புட் ஃப்ரம் யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்கணும். அடுத்தது இன்னொரு இன்புட் வாங்கணும் யூசர்கிட்டேருந்து. நெக்ஸ்ட் கிடச்ச 2 இன்புட்டையும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த யூசர்கிட்ட ஆட் பண்ண வேல்யூவை ஷோ பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதியிருக்கிறோம் கைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அல்காரிதம். இந்த மாதிரி நமக்கு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக அல்காரிதமில் இன்ஸ்ட்ரக்ஷனாக எழுதியிருப்போம் கைஸ். ஸோ இது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் அல்காரிதம். அண்ட் நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ குட் அல்காரிதம். சரி, ஒரு அல்காரிதம்னா என்னென்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஒரு நல்ல அல்காரிதமுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கும், அதில் எப்படிலாம் இருந்தால் ஒரு நல்ல அல்காரிதமாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் கிளியர் அண்டு அன்ஆம்பிகியஸாக இருக்கணும். அதாவது ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே கிளியராக இருக்கணும், எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல். அண்ட் அன்ஆம்பிகியஸ்னால் என்னென்னா தெளிவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் மீனிங்லலாம் இருக்கக்கூடாது, சிங்கிள் மீனிங் தெளிவாக இருக்கணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் வாங்கணும் நான் முன்னாடி சொன்னேன்ல. ஸோ அப்போ நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கெட் இன்புட் ஃப்ரம் யூசர் அப்படின்னு நான் எழுதியிருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் கெட் இன்புட் ஃப்ரம் யூசர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, யூசர் வந்து என்ன இன்புட் வேணால் தருவாங்க, ஏபிசிடின்னு தருவாங்க, இல்லை டாட்டு செமிகோலன் எது வேணால் தரலாம். ஸோ நம்ம அப்போ அந்த இடத்துல தெளிவாக கிளியராக சொல்லணும், கெட் நம்பர் ஃப்ரம் யூசர். ஒரு நம்பரை நம்ம என்ன பண்ணணும்னா யூசர்கிட்டேருந்து இன்புட்டாக வாங்குங்க அப்படின்னு நம்ம தெளிவாக கிளியர் கட்டாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதியிருக்கணும். ஸோ அதெல்லாம் கிளியர் அண்ட் அன்ஆம்பிகியஸாக இருக்கணும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் அல்காரிதம். நெக்ஸ்ட் வெல் டிஃபைன்டு இன்புட்ஸ். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இன்புட் வெல் டிஃபைன்டாக இருக்கணும். நீங்கள் அடிஷன் சப்ராக்ஷன் அதெல்லாம் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் நம்பர் வாங்க போகிறீங்க யூசர்கிட்ட எதுனா நம்பர்னு கொடுத்துருக்கணும். இல்லை நான் வந்து ஒரு சில வார்த்தைகளை வந்து இப்போ ஹலோ நெக்ஸ்ட்டு உங்கள் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு பேரை வாங்கி ஹலோன்னு கொடுத்து யார் இப்போ வந்து அவங்க பேரை கொடுத்துருவாங்களோ அவங்க பேர் நெக்ஸ்ட்டு வர மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் இல்லை ஸ்ட்ரிங் அப்படின்னு தெளிவாக கொடுக்கணும் ஒரு வெல் டிஃபைன் இன்புட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்காரிதமில் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் இல்லாமலேயும் இருக்கலாம். ஸோ இன்புட்டே கொடுக்க தேவையில்லாத அல்காரிதமும் இருக்குது. அண்ட் கன்ஃபார்மாக இன்புட் நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற அல்காரிதமும் இருக்கும் கைஸ். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, இட் மே ஆர் மே நாட் டேக் இன்புட். ஒரு அல்காரிதம் இன்புட் வாங்குற மாதிரி இருக்கலாம், இல்லை வாங்காமலே விட வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் எ வெல் டிஃபைன்ட் அவுட்புட். ஒரு அல்காரிதம் ரன் ஆகுதுன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல் டிஃபைன்டு அவுட்புட் கன்ஃபார்மாக இருக்கணும். அண்ட் இட் ஷுட் ஒரு அல்காரிதமில் எத்தனை வேணால் அவுட்புட் வேணால் இருக்கலாம், பட் அவுட்புட் இல்லாமலே இருந்துடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு அவுட்புட் அது ஒரு அல்காரிதமில் இருக்கணும். இங்கே நம்ம இன்புட்டில் பார்த்தோம்ல, ஸோ இன்புட் இல்லாமலே இருக்கலாம் அண்ட் இன்புட் நிறையாவும் இருக்கலாம். பட் அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அவுட்புட் கன்ஃபார்மாக என்ன இருக்கணும், அட்லீஸ்ட் ஒன் அவுட்புட் அது காட்ட வேண்டியதாக இருக்கணும் ஒரு அல்காரிதமில். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனட்னஸ்னால் ஒரு அல்காரிதம் நம்ம எழுதுகிறோன்னா மஸ்ட் பி ஃபைனட்டாக இருக்கணும். ஸோ அது அப்படியே இன்ஃபினிட்டாக போய்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகே கைஸ், ஸோ அதான் இட் ஷுட் பி டெர்மினேட் ஆஃப்டர் ஃபைனட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ ஒரு சில டைம் இன்ஸ்ட்ரக்ஷன் போன உடனே நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆகணும்னா அது டெர்மினேட் ஆகிடணும், அதுக்கப்புறம் இல்லாத மாதிரி கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ அதான் ஃபைனட்னஸ். நெக்ஸ்ட் ஃபீஸபிள். ஓகே, ஸோ ஃபீஸபிள்னால் முக்கியமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு முடியக்கூடிய வேலையாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு மனுஷனை போய் ட்ரெயினை வந்து வேகமாக போய்ட்டுருக்கும்போது தடுத்து நிறுத்து நடுவில் போய் நின்றுக்கிட்டு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அது பண்ண கூடிய ஒரு வகையில் இருக்கணும். அதே நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஆள்கிட்ட போய் ட்ரெயினோட லிவரை பிடிச்சி நிறுத்து அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அது ஃபீஸபிளான ஒரு விஷயம். அதையே ஓடிட்டு ட்ரெயினை இறங்கி தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்கிறது நாட் ஃபீஸபிள். ஸோ அந்த மாதிரி ஒரு அல்காரிதம் நீங்கள் எழுதும்போது அது ஃபீஸபிளாக நீங்கள் எழுதணும் ஒவ்வொரு ஸ்டெப்புமே. அண்ட் இட் மஸ்ட் நாட் கண்டெயின் சம் ஃபியூச்சர் டெக்னாலஜி ஆர் எனிதிங். அந்த அல்காரிதமில் ஃப்யூச்சரில் வரப்போகிற டெக்னாலஜியை வச்சுலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா அல்காரிதம் எழுதக்கூடாது. ஏன்னா அது ஃபீஸபிளாக இருக்காது. இப்போ நம்ம வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு ஃப்யூச்சரிஸ்டிக்கான ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை சால்வ் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது ஃப்யூச்சரிஸ்டிக்காக தான் இருக்குமே தவிர ரியலிஸ்டிக்காக இருக்காது கைஸ். ஸோ அதை ஃபீஸபிளாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் லாங்குவேஜ் இண்டிபெண்ட். நீங்கள் ஒரு அல்காரிதம் ஸ்டெப்ஸ் எழுதும்போது அது லாங்குவேஜ் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இங்கே லாங்குவேஜ் இண்டிபெண்ட்ன்றது இங்கிலீஷையோ தமிழையோ சொல்லலை, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இண்டிபெண்டன்ட் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த அல்காரிதம் எழுதினாலுமே அந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து சிம்பிளி இங்கிலீஷில் தான் எழுத போகிறீங்க கைஸ். ஸோ அது வந்து லாங்குவேஜ் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ யார் எடுத்தாலுமே இப்போ நான் வந்து ஒரு C# ப்ரோக்ராமர்னால் நான் அந்த அல்காரிதம் படித்தேன்னா நான் திருப்பி என்னோடய C# ப்ரோக்ராமில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். இது ஒரு பைத்தான் டெவலப்பர் படித்தார்னா அவர் அந்த அல்காரிதம் என்ன பண்ணிக்கலாம் படித்து அவர் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜ் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் இன்புட். ஓகே, ஸோ இதான் வெல் டிஃபைன் இன்புட் அவுட்புட்லேயே நான் பார்த்தோம் நம்ம. ஸோ இதெல்லாம் ஒரு வாட்டி படிச்சு கட்டியேன். அல்காரிதம் ஹேஸ் 0 ஆர் மோர் இன்புட். ஒரு அல்காரிதம் இன்புட்டே இல்லாமல் இருக்கலாம், இல்லை நிறைய இன்புட்ஸாகவும் இருக்கலாம். ஈச் கண்டெய்ன்ஸ் ஃபண்டமெண்டல் ஆப்ரேட்டர்ஸ் மஸ்ட் அக்செப்ட் 0 ஆர் மோர் இன்புட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அவுட்புட்டாக இருக்கணுன்றது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்னஸ். ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன் அல்காரிதம் மஸ்ட் பி unambiguous and precise, easy to interrupt. By referring to any of the instructions in algorithm, one can clearly understand what it is to be done. ஸோ நீங்கள் இப்போ ஒரு அல்காரிதமில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்போ இல்லை செகண்ட் ஸ்டெப்போ படிக்கிறீங்கன்னா அந்த ஸ்டெப் கிளியர் கட்டாக புரியணும் நமக்கு. இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, இதுதான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதனால தான் முன்னாடியே சொன்னோம் டபுள் மீனிங்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, ஒவ்வொரு லைனுமே சிங்கிள் மீனிங்கில் வர மாதிரி கிளியர் கட்டாக எழுதணும்னு. ஸோ அதான் இங்கே டெஃபினெட்னஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனட்னஸ் அங்கேயே பார்த்தோம். இன்ஃபினிட்டாக போய்கிட்டே இருக்கக்கூடாது, எல்லா ஸ்டெப்ஸுமே ஒரு கட்டத்தில் டெர்மினேட் ஆகணும். நெக்ஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். அண்ட் அல்காரிதம் மஸ்ட் பி டெவலப்டு பை யூஸிங் வெரி பேசிக் அண்ட் சிம்பிள் ஃபீஸபிள் ஆப்ரேஷன். ஒரு அல்காரிதம் வந்து நம்ம டெவலப் பண்ணும்போது பேசிக் அண்ட் சிம்பிள் ஃபீஸபிள் ஆப்ரேஷன்ஸாக வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்புமே நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அவன்லேயே சமைக்கிறாரு
அந்த மாதிரியே ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து அவனில் இருக்கிற மாதிரியே அவர் சொல்லிட்டு இருந்தாருன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவன் வச்சுருக்காங்கல்ல, ஸோ அவங்களால மட்டும்தான் அந்த ரெசிபீஸை ஃபாலோ பண்ண முடியும். மற்ற யாராலையுமே அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அப்போ அவங்க எழுதும்போது இவ்வளோ ஹீட்டில் இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி யார் வேணாலும் அந்த ரெசிபியை படிச்சுட்டு அவங்க அவன் வச்சுருந்தாலும் சரி தான், இல்லை விறகு அடுப்பு வச்சுருந்தாலும் சரி தான், கேஸ் அடுப்பு வச்சுருந்தாலும் சரி தான், அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா இவ்வளோ ஹீட்டில் மிதமாக இருக்கணும்னு சொல்கிறாங்களே, ஸோ நம்ம இப்போ அந்த ஹீட்டில் வச்சு எடுத்துக்கலாம் வெளியே அப்படின்னு ஃபாலோ பண்ணிப்பாங்க கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் unfeasible operation so that one can trace it out by using just paper and pencil. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெரி பேசிக் அண்ட் சிம்பிள் ஃபீஸபிளாக எழுதுறதுனால யார் வேணுனாலுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சிலோ பேப்பர் வச்சோ என்ன பண்ணிக்கலாம், பேப்பர் பென்சிலை வச்சு இப்போ ஏதோ சப்போஸ் தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அது எங்கே நடந்தது, என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இல்லை ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது ஒரு characteristics of a good algorithm guys. Okay, thanks for watching the video guys. So I am signing off from you. And next topic வந்து பார்த்தீங்கன்னா அல்காரிதம்னா என்ன அப்படின்னு ஒரு ப்ரீஃப் ஃபாலோயிங்ஸ் அதை பற்றி எல்லாத்தையுமே பார்க்க போகிற தெளிவாக. அண்ட் பில்டிங்ஸ் பிளாக் ஆஃப் அல்காரிதம்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த பில்டிங் பிளாக் ஆஃப் அல்காரிதம்ஸில் தான் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸ்டேட் கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ்.